அமுதா அம்மா அப்பா அமுதா அம்மா என்னப்பா ஆச்சு அப்பா முகம் எல்லாம் வேர்க்குது அப்பா அப்பா என்னப்பா ஆச்சு அண்ணனை கூப்பிடுமா அண்ணே அண்ணே இங்க கொஞ்சம் வாண்ணே அண்ணே வாண்ணே அப்பா பா அப்பா என்னாச்சுப்பா அமுதா என்னாச்சு அப்பாக்கு அண்ணே அப்பா நெஞ்சு வலிக்குதா அண்ணே அப்பா பயப்படாதீங்க எந்திரிங்க ஹாஸ்பிடல் போலாம் எந்திரிங்க அமுதா தூக்கு பாத்துப்பா பாத்து வாங்க வாங்க ஒண்ணு இல்ல வாங்க வா மெதுவா பக்கத்துல தான் ஹாஸ்பிடல் போயிடலாம் வாங்க ஐயோ டாக்டர் ஒண்ணு இல்ல டாக்டர் என்னாச்சு? நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு. எப்ப இருந்து நெஞ்சு வலிக்குது? 15 நிமிஷம் இருக்கு டாக்டர். திடீர்னு வலி இருக்குன்னு சொன்னாரு டாக்டர். சிஸ்டர் உடனே ECG ஏற்பாடு பண்ணுங்க. கூட்டிட்டு வாங்க. சார் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நாங்க பாத்துக்குறோம். வாங்க வாங்க. பாத்துங்க. அப்பா பாத்து. அப்பா. அம்மா பயப்படாத. அப்பாக்கு எதுவும் இல்ல. இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒவ்வொரு முறையும் அண்ணியோட ஆட்கள் வீட்டுக்கு வந்து போறப்பெல்லாம் அப்பாவை ரொம்ப காயப்படுத்திடுறாங்கன்னு. அப்பா எங்க அதை நம்ம கிட்ட சொன்னா நம்ம வருத்தப்படுவோன்னு அப்பா எதையுமே சொல்லாம மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிறாருன்னு. நான் இன்டர்வியூ போயிருக்கவே கூடாதுன்னு. நான் இன்டர்வியூக்கு போனனால தானே அண்ணி வீட்டுக்கு வந்தாங்க. அது தெரிஞ்சு அவங்க அம்மாவும் அந்த மணிமேகலையும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க பேசினதுனால இப்போ அப்பா வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு. எனக்கு அப்பாவை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்குன்னு. பாரமதா அழாத. அப்பா முதல்ல நல்லபடியா குணமாய் வரட்டும். மற்ற விஷயங்களை நடக்காம நான் பாத்துக்கிறேன். சார் டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு சார். அப்பா அவரை பெட்ல படுக்க வச்சிருக்கோம். நீங்க டாக்டரை பார்த்துட்டு அவரை போய் பார்க்கலாம். வாங்க. சரி வா. வாங்க சார். டாக்டர் டாக்டர் அப்பாக்கு எப்படி இருக்கு? ECG ரிப்போர்ட் பார்த்ததுல உங்க அப்பாவுக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. டாக்டர் நம்ம தாமதிக்காம அவருக்கு ஆஞ்சியோ பண்றதா நல்லது. நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் பேஷண்டோட லைஃபுக்கு ரிஸ்க் ஆயிடும். டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? அண்ணே டாக்டர் என்னன்னு சொல்றாரு? நீங்க ஓகே சொன்னா அடுத்த 1 ஹவர்ல அவருக்கு ஆஞ்சியோ பண்ணிடலாம். டாக்டர் ஆஞ்சியோ பண்ணா அப்பாக்கு சரியாயிடுமா டாக்டர்? அது ஆஞ்சியோ பண்ணும்போது தான் தெரியும். ஹார்ட்ல 1-2 பிளாக் இருந்தா ஆஞ்சியோ பண்ணும்போதே ஸ்டண்ட் வச்சிடலாம். அதுக்கு மேலன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணணும். டாக்டர் அப்பா தான் எங்களுக்கு எல்லாமே. அவர் திரும்ப நல்லபடியா கொடுத்துங்க டாக்டர் ப்ளீஸ். டோன்ட் வரி. காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லாம உங்க அப்பா ரெக்கவரி ஆகிறதுக்கு எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம். சரி சார் நீங்க ஆஞ்சியோ ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். நீங்க பேஷண்ட்டை போய் பார்க்கணும்னா பாருங்க. சரி டாக்டர். சரி. அப்பா 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 இப்போ எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். இந்த டாக்டர்ஸ் எல்லாம் தான் இந்த மாஸ்க் எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. அமுதா பயப்படாதடா. நாளைக்கு அப்பா வீட்டுக்கு வந்துடுவேன். சரிப்பா. பா நீங்களும் தைரியமா இருங்கப்பா. ஒரு டெஸ்ட் மட்டும் இப்போ எடுக்கணும். எடுத்தோன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ப்பா. சரிங்களா? சரிங்களாப்பா? சரி சார் பேஷண்ட்டை ICUக்கு மாற்றணும். சரிங்க சிஸ்டர். தம்பி எதுவா இருந்தாலும் அமுதாவை பார்த்துக்கப்பா. அதெல்லாம் நீங்களே வந்து உங்க பொண்ணை பார்த்துப்பீங்க சார். உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், கவலைப்படாதீங்க. பா சிஸ்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல? நாங்கள் 2 பேரும் இங்கேயே தான் இருப்போம். சரிங்களா? எதை பற்றியும் யோசிக்காதீங்க. சரிப்பா. சார் எமர்ஜென்சி வார்டில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க பேசணும்னா ரிசப்ஷன்ல போய் பேசுங்க, இல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்க சிஸ்டர். சாரி. பா தைரியமா இருங்கப்பா. சார் நாங்க ICU வார்டுக்கு மாத்தணும். நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. சரிங்களா? நாங்கள் வெளியே தான் வெயிட் பண்ணுவோம். சரிப்பா. நாங்க வெளியே இருக்கோம்ப்பா. கபிலன் வீட்டுக்கு போயிருப்பாரு. மாமாவும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிருப்பாரு. பாவம் மாமா. கபிலனுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததை சொல்லி அவர்கிட்ட சாரி கேட்கலாமா? எத்தனை தடவை இதே மாதிரி சாரி கேட்கறது? உங்க அம்மா பேசும்போது நீ அமைதியாவா இருந்த பொண்ணித்தானே கபிலன் கேட்டா. நான் என்ன பதில் சொல்றது அவருக்கு? சரி ஃபோன் பண்ணி பேசிடலாம். கபிலன் கோவப்பட்டால் அவர் கோவம் நியாயம் தானே?
The subscriber you are calling is switched off. Please try after some time. ஐயோ ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணலாம். ஹாய், குட் மார்னிங். மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேம். கபிலன் இன்னும் வரலையா? இன்னும் வரல மேடம். ஏதாவது கால் பண்ணி சொன்னாரா? இல்ல மேடம், அக்கவுண்ட் டீடைல்ஸ் கேட்டு கபிலன் சாருக்கு அனுப்பின மெசேஜ் இன்னும் டெலிவரி ஆகல மேடம். ஃபோன்ல எதுவும் பிரச்சனையான்னு தெரியல. கால் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? இல்ல சார். மெசேஜ் கூட இன்னும் பார்க்கலையா? என்னன்னு தெரியலையே. சரி, ஓகே. சரவணா, வா. ஆ. அக்கா, பதட்டப்படாதீங்கக்கா. மாம்ஸ் வந்துருவாரு. உங்ககிட்ட காலையில பேசினாரா? இல்ல சரவணா, காலையில இருந்தே அவர்கிட்ட இருந்து எனக்கு எந்த போனுமே வரல. நான் பெரியசாமி மாமா வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணதுக்கும் என் சாரியில நெருப்பு பட்டதுக்கும் என் பொண்ணு சாவடிக்க பாக்குறீங்களா அப்படி இப்படின்னு ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. பாவம், மாமாவோட முகமே ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. மாமா சொல்ல வர எதையுமே அம்மா காது கொடுத்து கூட கேட்கல. நான் நேத்து நைட்டு கூட கபிலனுக்கு கால் பண்ணேன். அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. இப்ப வரைக்கும் ஆனே ஆகல. என்னன்னே தெரியல சரவணா. எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அக்கா, மாம்ஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம அம்மாவை பத்தி நல்லா தெரியும். நீங்க தேவையில்லாம யோசிச்சு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மைதிலி சொன்ன மாதிரி அவர் போன் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம்ல. நீங்க எதுக்கும் மாமாக்கு ஒரு தடவை கால் பண்ணி பாருங்கக்கா. The subscriber you are calling is switched off. இப்பவும் அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. அமுதா நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கக்கா. அமுதா நம்பரா? அமுதாவுக்கு ரிங்கே போல சரவணா. சரவணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. பதட்டப்படாதீங்க. நம்ம என்ன ஏதுன்னு விசாரிப்போம். சரவணா, எதுக்கும் கபிலன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சரிக்கா, வாங்க. வா.